ஒருவர் எதை செய்தாலும் நான் என்னும் அகங்காரம் இல்லாமல் செய்ய வேண்டும். இந்த விதத்தில் ஒருவர் செயல்பட்டால் எல்லாம் சிவஸ்வரூபமாகத் தோன்றும். கேள்வி 12. மனம் அடங்குவதற்கு வேறு ஒன்றும் உபாயங்கள் இல்லையா? பதில்: விசாரணையை தவிர வேறு தகுந்த உபாயங்கள் இல்லை. மற்ற உபாயங்களினால் மனதை அடக்கினால் மனம் அடங்கினது போல் இருந்து மறுபடியும் கிளம்பிவிடும். மூச்சை அடக்கும் பிராணாயாமத்தாலும் மனம் அடங்கும். ஆனால் பிராணன் அடங்கியிருக்கும் வரையில் மனமும் அடங்கி இருந்து பிராணன் வெளிப்படும்போது தானும் வெளிப்பட்டு மனப்பதிவுகளின் தூண்டுதலால் அலையும். மனதிற்கும் பிராணனுக்கும் பிறப்பிடம் ஒன்றுதான். உண்மையில்